அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயர் போற்றி என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக புனிதமான இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிற நம்மின் மீதும் நமது குடும்பத்தினர்கள், சந்ததியினர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரின் மீதும் ரப்புல் ஆலமீனுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த உலகில் பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை படைத்து ஒவ்வொரு துறைகளிலேயும் ஒன்றை மற்றொன்றை விட அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்தான். ஒட்டுமொத்த படைப்பினங்களில் மனிதர்களை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கினான். ஒட்டுமொத்த மனிதர்களில் அல்லாஹ் நபிமார்களை சிறந்த மனிதர்களாக தேர்வு செய்தான். ஒட்டுமொத்த நபிமார்களில் ரசூல்மார்களை அல்லாஹ் சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்தான். அந்த ரசூல்மார்களில் உலுல் அஸ்ம் என்று 5 நபர்களை, அந்த 5 நபர்களிலேயும் சய்யிதுல் அம்பியாவாக அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அதுபோல் ஒவ்வொரு துறைகளிலேயும் அல்லாஹ் சிறந்தவைகளை தேர்ந்தெடுத்தான். நேரங்களில் சிறந்த நேரமாய் சஹருடைய நேரத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வாரங்களில் சிறந்த நாட்களாய் ஜும்ஆவுடைய தினத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். மாதங்களில் சிறந்த மாதமாய் புனிதமான குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய புனித ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஒவ்வொரு துறைகளிலேயும் ஒரு சிறப்பை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததை போல் மாதங்களில் சிறந்ததாய் புனிதமான இந்த ரமலானுடைய காலகட்டத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருப்பது இந்த உம்மத்திற்கு அவன் செய்த பெரிய பாக்கியம். முந்தைய சமூகத்தவர்கள் சர்வசாதாரணமாய் 400 வருடங்கள் வாழ்ந்து விடுவார்கள். சர்வசாதாரணமாய் ஒரு 600-700 வருடங்கள் வாழ்ந்து விடுவார்கள். ஆனால் இந்த உம்மத்தினுடைய வயதை பற்றி பேசிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என் சமூகத்திற்கான வாழ்க்கை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஒரு 900 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வாழ்ந்த சமூகத்திற்கான நன்மைகளை கொண்டு போய் ஒரு 60-70 வருடங்கள் வாழ்ந்த சமூகத்திற்கான நன்மையோடு எப்படி ஒப்பிட முடியும்? அதனால் தான் முந்தைய சமூகத்திற்கு வழங்காத பல்வேறு பாக்கியங்களை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முன் சென்ற பல சமூகத்தினருக்கு கொடுக்கப்படாத சில விஷயங்கள் எனக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் மிக முக்கியமாய் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய புனிதமான ரமலானுடைய காலகட்டம். அந்த ரமலானுடைய காலகட்டத்தில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிற ஒரே ஒரு இரவினுடைய மதிப்பை, அதனுடைய மாண்பை குர்ஆன் அறிமுகம் செய்கிறது. ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், அது ஒரு 1000 ஆண்டுகள் 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக குர்ஆன் பேசுகிறது. ஒரே ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் இந்த சமூகம் எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யோசிக்க வேண்டும். நபி அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். முன் சென்ற சமூகத்திற்கு இப்படியெல்லாம் சிறந்த இரவுகளும் பகல்களும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் நன்மைகளில் அவர்கள் முந்திவிட்டார்களே என்கிற நபித்தோழர்களுடைய அந்த ஏக்கம், இந்த உம்மத்தே முஹம்மதியாவினுடைய அந்த ஏக்கம், அல்லாஹ் இப்படி சில இரவுகளையும் பகல்களையும் தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்து எல்லா உம்மத்துமார்களிலேயும் கடைசிதான், ஆனால் முதலில் சுவனம் செய்யக்கூடிய உம்மத்தாக என்னுடைய சமூகம் இருக்கும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இந்த பாக்கியம்? நாயகத்திற்கென்றே தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக வழங்கப்பட்ட பாக்கியம் என்றாலும் கூட இந்த உம்மத் முதல் சமூகமாக சுவனத்திற்கு செல்வதற்கு ஒரே ஒரு லைலத்துல் கத்ருடைய மதிப்பும் மாண்பும் போதுமானது. ஒரு 60 ஆண்டு காலம் வாழக்கூடிய ஒரு மனிதர், யதார்த்தமாக சராசரியாக ஒரு 60 ஆண்டு காலம் ஒருவர் வாழ்கிறார் என்று சொன்னால்
ஷரியத்து சம்பந்தமான மார்க்கம் சம்பந்தமான விவரங்களை ஓரளவு அவர் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 15 வயது வரை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு ரமலானுடைய மதிப்பை 15 வயதில் ஒருவர் விளங்கிக் கொண்டாலும் கூட அவனுடைய 60 15 கழித்து விடுகிற போது 45 ரமலானை அடைந்து கொள்ளுகிற வாக்கியத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். 45 ரமலானில் 45 லைலத்துல் கத்ர்களில் அவர் அமல் செய்கிறார் என்று சொன்னால் அதனுடைய காலத்தினுடைய மதிப்பை கொஞ்சம் நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய வாக்கியத்தை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் 45 ஆண்டுகள் 45 லைலத்துல் கத்ர்களை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு மூமின் சராசரியாக சுமார் 45,000 மாதங்கள் அமல் செய்த நன்மையை அவர் பெற்றுக் கொள்கிறார். 45,000 மாதங்கள் என்று சொன்னால் வருடக்கணக்கில் பார்க்கிற போது 3750 வருடங்கள் இந்த துன்யாவில் வாழ்ந்து அமல் செய்த நன்மையை அவர் பெற்றுக் கொள்கிறார். உலகத்தில் எந்த நபிக்கும் 3000க்கும் மேற்பட்ட காலங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் போன்ற பெரும் பெரும் நபிமார்கள் எல்லாம் 1000ற்கு மேல் அவர்கள் தாண்டவில்லை. ஆனால் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு ஒரு இரவை கண்ணியப்படுத்தி அமல் செய்வதன் வாயிலாக அவன் தருகிற நன்மையின் மதிப்பு சுமார் 3750 ஆண்டுகள் அமல் செய்த வாக்கியத்தை உம்மத்து பெறுகிறது என்று சொன்னால் உண்மையில் இந்த சமூகம் முதலாய் சுவனத்திற்கு செல்வதற்கு தகுதி படைத்ததுதான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானுடைய பாக்கியத்தை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மதிப்பை முதலில் நாம் உணர வேண்டும். இந்த ரமலான் நமக்கு கிடைப்பதற்காக வேண்டி முதலில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்று குறிப்பிலே ஒரு செய்தி உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுவார்கள், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அல்லாஹ் ஒரு நிஅமத்தை வழங்குகிற போது அதை நிஅமத்தாக அவன் கருதுவதற்கே அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்திய நன்மையை வழங்கி விடுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதல்ல ரமலான் என்பது ஒரு பாக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் பாக்கியம் என்பதை ஒரு முஃமின் புரிந்து கொண்டாலேயே ரமலானுக்கான நன்றியை அவர் அல்லாஹ்விற்கு செலுத்தி விட்டார் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ரமலானுடைய கண்ணியம், அதனுடைய மகத்துவம், அதனுடைய பேணுதல், அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு. எவர் ஒருவர் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை பாதுகாக்கிறாரோ, அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ, அது அவருடைய தக்வாவிற்கான அடையாளம் என்று சான்று சொல்லுகிறது குர்ஆன் ஷரீஃப். அல்லாஹ்வினுடைய ஏராளமான அடையாளங்கள் மிக முக்கியமானது புனிதமான இந்த ரமலான். இந்த ரமலானை பற்றி அல்லாஹ் பேசுகிற போதே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இது எப்பேற்பட்ட மாதம் தெரியுமா? இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை இறக்கி வைத்தான் என்று ரமலானுடைய கண்ணியத்தை, அதனுடைய மாண்பை குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்தி காட்டுகிறது. அல்லாஹ்வினுடைய உயர்ந்த அடையாள சின்னம் ரமலானுடைய மாதம். அதை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ரமலான் வருகிறதே என்று நாம் நினைத்து விட்டு ஒதுங்கி விடுகிறோமே ஒழிய அதே ஒரு பாக்கியமாக நாம் கருதுவதில்லை. சாதாரணமாக ரமலான கண்ணியமா நினைக்கிறதுக்கே ஏராளமான நன்மை. வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்தில் நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு மஜூசியினுடைய மகனார், சிறுவன், முஸ்லிம்கள் நடமாடிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வைத்து ஒரு ரமலானுடைய காலகட்டத்தில் உணவருந்திக் கொண்டிருக்கிறார், சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து அவருடைய தந்தை, ஒரு மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கி தன்னுடைய மகனை அதட்டுகிறார், கண்டிக்கிறார். முஸ்லிம்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்து சாப்பிடுவது ஒழுக்கமற்ற செயல் என்று அவரை கண்டித்ததின் காரணத்தினால் மரணமாகக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தை தந்தான் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல்ல ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த மன ஓட்டம் நமக்கு இருக்க வேண்டும். சர்வசாதாரணமாய் எல்லா ரமலான்களையும் ஒவ்வொரு வருடமும் மற்ற மாதங்களை போன்று நாம் கழித்து விடுகிறோம். ரமலான் சாதாரணமானதல்ல. ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய பாவங்களை எல்லாம் தள்ளுபடி செய்வதற்கான ஒரு அல்லாஹ் தருகிற ஒரு சலுகை காலம், ஒரு தள்ளுபடி காலம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக காட்டமாய் இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள், ரமலான் வந்ததற்கு பிறகும் மக்ஃபிரத்தை பெற்றுக் கொள்ளாதவன் நாசமாகட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த மாதத்தில் ஏராளமான நபர்களுக்கு பாவ மன்னிப்புகளை சர்வசாதாரணமாய் வழங்குகிறார். அப்படி அல்லாஹ் தருகிற போதும் கூட அதை பயன்படுத்திக் கொள்ளாதவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ஆ செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்.
நீ எக்கேடு கட்டும் போ, நாசமாகி விடட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த மாதத்தை ஒரு இலக்கு வைத்து அதை நாம் அடைய வேண்டும். இந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு தனி திட்டமிடுதல் நமக்கு இருக்க வேண்டும். திட்டமிட்டு செய்யப்படுகிற எந்த காரியமும் அது சோடை போவதில்லை. திட்டமிட்டு செய்யப்படுகிற எந்த காரியமும் அது அவ்வளவு எளிதில் தோல்வியை தழுவுவதில்லை என்கிற காரணத்தினால் இந்த ரமலான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியம். அதனால் தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த ஒரு மாதத்தை ஒரு செக் புக்கை போல நம்முடைய கையில் தந்து விட்டான். இதில் எவ்வளவு நன்மைகளை எழுத வேண்டும் என்கிற விருப்பத்தையும் அந்த பேராவையும் அல்லாஹ் நம் கையில் தந்து விட்டான். பாக்கியம் உள்ளவர்கள் பாக்கியம் உள்ளதை போல் அவர்கள் நன்மைகளை எழுதி கொள்ளி அல்லாஹ்விடத்திலே வாங்கிக் கொள்ளுகிறார்கள். நசீபு கெட்டவர்கள் அவர்களுடைய அந்த செக் புக் ரமலானுடைய காலம் கழிகிற போதும் அது காலியாகவே கழிகிறது என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் எப்படியெல்லாம் இது இபாதத்தை கொண்டு நாம் இந்த ரமலானுடைய காலங்களை கழிக்க வேண்டும், இந்த ரமலானை நாம் எப்படி திட்டமிட வேண்டும், இந்த ரமலானுடைய இரவு நேரங்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்றெல்லாம் பலமுறை நாம் நினைவுபடுத்தி இருக்கிறோம். அதிகமாய் குர்ஆன் ஓத வேண்டும், அதிகமாய் நஃபிலான தொழுகைகளை நாம் தொழுக வேண்டும் என்ற போதிலும் கூட இந்த ரமலான் அதில் செய்யப்படுகிற நன்மையான காரியங்களை விட அதில் செய்யப்படுகிற தீமையான காரியங்களை மிகுந்த மும்முரத்தோடு மிகுந்த வீரியத்தோடு அதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு. கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், லா தஜ்அல் ஸௌம யௌமிக லா தஜ்அல் யௌம ஸௌமிக வ யௌம ஃபித்ரிக ஸவா. மனிதர்களே, முஃமினீன்களே, உங்களுடைய ரமலானுடைய நோன்பையும் ரமலானுடைய காலகட்டத்தையும் நோன்பினுடைய காலகட்டத்தையும் நோன்பல்லாத காலகட்டத்தையும் சரிசமமாக நீங்கள் கழித்து விடாதீர்கள், ஆக்கிவிடாதீர்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். எனவே ரமலான் மற்ற 11 மாதங்களை விட நமக்கென்று ஒரு தனி அந்தஸ்தை ரப்பிடத்தில் பெற்றுத்தரக்கூடிய மாதமாக அது இருக்க வேண்டும். நிறைய அமல்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக எல்லா பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும். என்னென்ன நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை விட எல்லா பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்திற்கு நோன்பிற்கு மிக முக்கியமாக மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால், ஒரு மாதம் எப்படியும் நாம் நோன்பு வைத்து விடுவோம், எவ்வளவு கடுமையான உஷ்ணத்திலேயும் நாம் நோன்பு வைத்து விடுவோம். என்றாலும் கூட நோன்பு அது நோன்பாக இருக்கிறதா என்பதில் தான் இன்றைக்கு பல நபர்களுடைய நோன்பின் நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் ஹல்லுஹு மின் ஸியாமிஹி அல் ஜூஉ வல் அத்ஷ். நபி அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ பேர் நோன்பு வைக்கிறாங்க, எத்தனையோ பேர் நோன்பு வைக்கிறார்கள். அவங்க நோன்பு வச்சதனுடைய பலன் என்ன தெரியுமா? அவர்கள் நோன்பின் மூலமாக அடைந்து கொண்ட பாக்கியம் என்ன தெரியுமா? ஒண்ணுமில்ல, அவங்க பசிச்சிருந்தாங்க, தாகித்திருந்தார்கள். இதை தவிர்த்து அவர்களுக்கு வேற எந்த பாக்கியமும் இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு இருந்தான், நோன்பின் மூலமாக அவன் அடைந்து கொண்ட விஷயம் வெறுமனே பசிச்சிருக்கிறதும் தாகித்திருக்கிறது மட்டும். ஆகிரத்துல போய் அவனுடைய அமால் நாமாவை விரித்து பார்த்தால் அவனுடைய நோன்பிற்காக வேண்டி அங்கே எந்த கூலியும் எடுக்கப்பட்டிருக்கிறது. நோன்பிற்காக வேண்டியே படைக்கப்பட்டிருக்கிற, நோன்பாளிக்காக வேண்டியே படைக்கப்பட்டிருக்கிற ரையான் அந்த நோன்பாளியை என் வாசலின் வழியாக நீ நுழை என்று எந்த காலத்திலேயும் அழைக்காது. அவர்களுடைய நோன்பு அந்த தரத்தில் தான் இருக்கும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருப்ப காயிமின் ஹல்லுஹு மின் கியாமிஹி அஸ்ஸஹர். எத்தனையோ தொழுகையாளிகள் இரவனுடைய நேரங்களில் நின்று வணங்குகிறார்கள், அதிகமாய் விழித்திருந்து ரப்பை வணங்குகிறார்கள். அவர்கள் அப்படி வணங்கியதனுடைய பலன் என்ன தெரியுமா? ராத்திரி முழுக்க விழித்திருந்ததை தவிர்த்து அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஹ்லாஸ் இல்ல, 4 பேர் நம்மளை பெரிய ஆளுன்னு நினைக்கணும், பெரிய தக்வாதாரின்னு நினைக்கணும், பெரிய ஆபிதுன்னு நினைக்கணும் என்கிற நோக்கத்தில் முகஸ்துதியோடு உள தூய்மை இல்லாமல் இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்பட்ட எல்லா அமல்களுக்குமான கடைசி பிரதிபலன் அவர்கள் விழித்திருப்பதை தவிர்த்து, அவர்கள் சிரமப்படுவதை தவிர்த்து ஆகிரத்தில் எந்த பலனையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தையின் கருத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த ரமலானுடைய காலம், இந்த ரமலான் நோன்பாளிகளை ரய்யான் என்கிற சுவனம் அழைப்பதற்கு தகுதியுள்ள ரமலானாக நமக்கு மாற வேண்டும் என்று சொன்னால் ரமலானாக கழிக்கப்பட வேண்டும். நோன்பாளி ஒரு நோன்பாளியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் தான் சஹாபாக்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லுவார்கள், வெறுமனே உங்களுடைய வயிறுகள் மட்டும் நோன்பிருக்க வேண்டாம், வெறுமனே உங்களுடைய வயிறுகள் மட்டும் நோன்பிருக்க வேண்டாம். நீங்கள் நோன்பிருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய கண்களும் நோன்பிருக்கட்டும், உங்களுடைய செவிகளும் நோன்பிருக்கட்டும், உங்களுடைய கல்புகள் எல்லாம் நோன்பிருக்கட்டும், உங்களுடைய ஒவ்வொரு உடல் அங்கங்களும் உறுப்புகளும் நோன்பிருக்கட்டும். அப்படி இருக்கக்கூடியவர்களைத்தான் ரய்யான் என்கிற சுவர்க்கம் ஐயுஹஸ்ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே, என் வழியாக நீங்கள் நுழையுங்கள் என்று தன் வாசலை அவர்களுக்காக திறந்து வைக்கும் என்கிறார்கள் சஹாபாக்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லோரும் நோன்பு வைக்கிறோம்.
ஆனா நோன்பினுடைய நேரத்துல நாம் செய்யக்கூடிய பெரிய தவறு, நோன்பை நாம் நோன்பாக கழிப்பதில்லை. நம்முடைய கண்கள் நோன்பிருப்பதில்லை, நம்முடைய நாவுகள் நோன்பிருப்பதில்லை, நம்மளுடைய செவிப்புலன்கள் நோன்பிருப்பதில்லை, நம்மளுடைய கல்புகள் நோன்பிருப்பதில்லை. நோன்பை வைத்துக் கொண்டு சராசரியாக மற்ற மாதங்களில் செய்கிற எல்லா பாவங்களையும் அது பாவம் என்று கூட விளங்காமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தாகத்தையும் பசியையும் தவிர்த்து வேறு எதையும் நாம் அடைந்து கொள்வதில்லை. எனவே இந்த ரமலானை நாம் எப்படி கழிக்க வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, முதல்ல சில விஷயங்கள், எல்லா பாவங்களை விட்டும் முதலில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நோன்பாளி நோன்பு வச்சுட்டு விபச்சாரம் செய்யறதில்லை. ஏன்னா அது விபச்சாரம் என்பதும் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் அவனுடைய நரம்புகள் எந்த அளவிற்கு ஆழமாய் பதிந்திருக்கிறதோ அதை விட அவனுடைய கல்வியில் அந்த செய்திகள் ஆழமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நோன்பாளி கோட்டை விடுவது தன்னுடைய கண்களின் வாயிலாக தன் நோன்பை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறான், தன்னுடைய நாவின் வாயிலாக ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறான், தன்னுடைய கல்பின் வாயிலாக செவி புலன்களின் வாயிலாக ஒன்றுமில்லாமல் நோன்பை கோட்டை விட்டு விடுகிறான். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை தடுத்தார்களோ அந்த பாவங்களை, அந்த காரியங்களை, அந்த காட்சிகளை நோன்பிருந்து கொண்டு தன்னுடைய கண்களை கொண்டு பார்க்கிறான். இன்னைக்கு அதனுடைய விஷயத்தில் முதல் இடத்தில் பங்கு வகிப்பது இன்றைக்கு செல்போன்கள் என்று சொன்னால் அது மிகை அல்ல. ஒரு நோன்பாடி நோன்பு வைத்துக் கொண்டு சாதாரணமாக ஒரு சமூக வலைதளங்கள், ஒரு பேஸ்புக்குள்ள போறாரு, ஒரு முகநூல்ல போறாருன்னு சொன்னா, ஒரு இன்ஸ்டாவில் போறாருன்னு சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அங்கே இருப்பவைகள் அனைத்தும் பார்ப்பதற்கு கொஞ்சமும் தகுதி இல்லாதவைகள். செய்திகள் உண்டு, நிறைய நல்ல செய்திகள் உண்டு, இல்லை என்றாலும் கூட ஒரு நோன்பாளிக்கு தகுதி இல்லாத காட்சிகளும் படங்களும் தான் அங்கே அதிகமாக இருக்காது. சாதாரணமான நேரங்களையும் பார்க்க கூடாது, நோன்பு வச்சுக்கிட்டு பார்க்க கூடாது, மற்ற நேரத்துல பார்த்துக்கலாம்னு அர்த்தம் அல்ல, எந்த நேரத்திலேயும் பார்க்க கூடாது. ஆனால் ரமலானுடைய காலகட்டம், நோன்பினுடைய நேரம் என்று வருகிற போது எந்த ஒரு நன்மையும் அது கூடுதல் நன்மை பெறுகிறது, எந்த ஒரு பாவமும் அது கூடுதல் தண்டனையும் பெறுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நோன்பை வைத்துக் கொண்டு நாம் சமூக வலைதளங்களில் உலாவுகிறோம். அது எல்லா விதமான மோசமான காட்சிகளையும் அது பாவம் என்று கூட நினைக்காமல் நாம் பார்த்து விடுகிறோம். அதே போல ரமலானுடைய காலகட்டங்களில் நாம் நம்முடைய நாவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை பற்றி பேசுதல், புறம் பேசுறது, பொய் பேசுறது, அவதூறு பேசுவது, இது மாதிரியான எந்த காரியங்களிலேயும் நாம ஈடுபடக்கூடாது. ஒரு நோன்பாடி அவனுடைய நோன்பினுடைய நன்மைகளை சர்வசாதாரணமாய் அவன் இழப்பது என்பது அவனுடைய மர்மஸ்தானத்தை கொண்டல்ல, அவனுடைய கைகளை கொண்டு கால்களை கொண்டல்ல. பெருமளவில் ஒரு நோன்பாளி அவனுடைய நோன்பை கண்களின் வாயிலாக, செவிகளின் வாயிலாக, நாவுகளின் வாயிலாக, கல்புகளின் வாயிலாக, இந்த 4 துறைகளின் வழியாகத்தான் ஒரு நோன்பாளி தன்னுடைய முழு பலனையும் அவர் இழந்து ரப்பிடத்தில் ஒன்றுமில்லாமல் நிர்கதியாக போயிருக்கிறார். நோன்பை வைத்துக் கொண்டு ஒரு சபதம் எடுக்க வேண்டும். நான் அதனால் தான் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறேன், நோன்பிற்கென்று ரமலானுக்கென்று ஒரு திட்டமிடுதல் வேண்டும். நாம எப்படி என்ன நன்மை செய்ய போறோம்? ஒரு ஹஜ்ஜுக்கோ ஒரு உம்ராவிற்கோ புறப்படுவதாக இருந்தால் ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்னால் எல்லாவற்றையும் ஒரு பெட்டியிலே நாம் தயார் செய்து விடுத்து வருகிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் எழுதி வைத்து நாம் அதை நிறைவேற்றிக் கொள்ளுகிறோம். அதுபோல ரமலானுடைய காலகட்டம் என்பதும் 2 மாதங்களாக ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் பரக்கத்து செய், ரமலானை அடைகிற வாக்கியத்தை தா என்றெல்லாம் கேட்டு ரப்ப அந்த வாக்கியத்தை தந்ததற்கு பிறகு எந்த பேணுதலும் இல்லாமல் நான் எப்பொழுதும் போல இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை கழிப்பேன் என்று அதை உதாசீனப்படுத்துவது ஆகிரத்திலேயும் நமக்கு எந்த பலனையும் தராது. துன்யாவிலேயும் பெருமானாருடைய பத்வாவிற்கு நாம் ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் ஒரு திட்டமிடல் வேண்டும். நாம என்ன செய்ய போறோங்கிறத தாண்டி எதை செய்யக்கூடாது என்பதில் கூடுதலான கவனம் வேண்டும். முடிந்தவரை நான் என்னுடைய தேவையை தவிர வேறு எதற்காக வேண்டியும் என்னுடைய செல்போனை நான் தொடமாட்டேங்கிற எண்ணம் வரும். சில பேர் நான் செய்தி பார்க்கிறேன், நியூஸ் பார்க்க போறேன். ஷைத்தான் என்னைக்குமே ஒரு பாவத்தை நேரடியாக அவன் தடை செய்வதில்லை, நேரடியாக கொண்டு வந்து தரமாட்டான். முதல்ல ஒரு நன்மையான காரியத்தை முன்னால செஞ்சு இதுதானே பார்க்கிறேன் என்றெல்லாம் மார்க்கத்தில் ஆகமான ஓட்டைகளை எல்லாம் தேடி அதன் வழியாகத்தான் ஷைத்தான் ஒரு பெரிய பாவத்திற்கு ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்ப்பான். அது அவனுடைய யுக்தி. கண்ணியத்திற்குரியவர்களே, செய்திகள் பார்க்கிறோம் என்கிற பெயரில் உள்ள போறோம், தேவையில்லாத விளம்பரங்களை பார்க்கிறோம், தேவையில்லாத அந்நிய பெண்களை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. பெண்களாக இருந்தால் அந்நிய ஆண்களை அவர்கள் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இன்றைக்கெல்லாம் முகநூல், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எதை வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம் என்கிற நிலைக்கு வந்து விட்ட போது ஒரு நோன்பாளி அறவே அது போன்ற சமூக வலைதளங்களில் உலாவுவதை எல்லா மாதங்களிலேயும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆக குறைந்தபட்சம் ரமலானுடைய இந்த காலகட்டத்தில் நாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல ரமலானுடைய காலகட்டத்தில் இன்னொரு நபரிடத்தில் பேசுவதற்கு ஒரு 1000 முறை நீங்கள் யோசிக்க வேண்டும்.
ஏன்னா நாவுகள் சர்வசாதாரணமாய் பெருமானார் சொல்வதை போல சொர்க்கத்திற்கு ஒரு ஜான் இருக்கும், சொர்க்கத்திற்கு ஒரு முழம் இருக்கும், தாவி விட்டால் சுவனத்தை அடைந்து விடலாம். அப்படி இருக்கும்போது அவன் இந்த உலகத்தில் பேசிய ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ் அவனை முகங்குப்புற தூக்கி நரகத்தில் வீசி விடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமின் நரகத்தினுடைய ஒரு முழம் அளவிற்கு வந்து விடுவான். ஆனால் துன்யாவில் அவன் பேசிய ஒரு நன்மையான வார்த்தை அவனை சுவனவாதியாக மாற்றிவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நோன்பாளி பெருமளவில் அடுத்தவர்களை பற்றி பேசுவதில் தன்னுடைய நோன்பை அவன் இழந்து விடுகிறார். அடுத்தவர்களை பத்தி தேவையில்லாம் ஒரு சபதம் வேண்டும். நோன்பினுடைய நேரத்துல இன்னொரு ஆள்கிட்ட பேசுறதுக்கு யோசிக்க வேண்டும். ஏதாவது மார்க்கத்தினுடைய செய்திகளை பற்றி பேசுகிறோம், அவசியமான காரியங்களுக்காக பேசுகிறோம், வியாபார ரீதியான தொடர்புகளுக்காக வேண்டி பேசுகிறோம், தவறில்லை, மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அது இல்லாம இந்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணலாங்கிற பேர்ல அமரக்கூடிய எல்லா கூட்டங்களும் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு உள்ளாகித்தான் அவர்கள் பிரிகிறார்கள் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. 2 பேர் ஒண்ணு சேர்ந்தா 3வது ஒரு ஆளை பற்றி அங்கே பேசாமல் அவர்கள் நகர்வதில்லை. நோன்பினுடைய காலகட்டங்களில் யாரிடத்தில் நாம் பேசுகிறோம், எதை பேசுகிறோம்? நாம பேசலைன்னாலும் சில பேர் பேசக்கூடிய செய்திகளை நாம் செவிமடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதுவும் பாவத்திற்குரியதுதான். செவிமடுக்க கூடாது. நான் பேசல, அவர் தான் அடுத்தவரை பத்தி புறம் பேசிட்டு இருக்கிறாரு, அடுத்தவர் தான் அவதூறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அடுத்தவர் தான் பொய் பேசிட்டு இருக்கிறாரு, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், நான் மௌனமாகத்தான் இருந்தேன் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அந்த இடத்தில் இருந்து நகர வேண்டியது ஒரு நோன்பாளியினுடைய கடமை. உங்களிடத்தில் யாராவது சண்டைக்கு வந்தால் பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்னி சாயிம், அவர் நோன்பாளிப்பா என்னை விட்டுன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, நம்மளுடைய கல்புகளை நாம் நோன்பினுடைய நேரத்தில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நோன்பை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, தேவையில்லாத தவறான சிந்தனைகளை நம்முடைய கல்புகளில் ஓட்டக்கூடாது. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆபாசமான விஷயங்களாக இருக்கலாம், தவறான செய்திகளாக இருக்கலாம், அந்நிய பெண்ணோ அல்லது அந்நிய ஆணை பற்றிய நினைவுகளாக இருக்கலாம், அல்லது அடுத்தவர்கள் மீதுண்டான வெறுப்புணர்வாக இருக்கலாம், அடுத்தவர்கள் மீதுண்டான கோபமாக இருக்கலாம், அடுத்தவர்களை பற்றி பொறாமையினால் நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இதுவெல்லாம் கல்புகளின் வாயிலாக ஒரு முஃமினுடைய முஸ்லிமுடைய நோன்பை பாழாக்கிவிடும் என்பதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய மதிப்பில்லாத நொடிகளும் நிமிடங்களும். அதை நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம், எப்படி அணுகுகிறோம், அந்த ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ரப்பும் அவனுடைய ரசூலும் விரும்பிய வழியில் நாம் எப்படி செலவு செய்திருக்கிறோம் என்பதை கொண்டு இந்த சமூகம் ஆனந்தப்பட வேண்டுமே ஒழிய இதையெல்லாம் வளமை போல நாம் கடத்திவிட்டோம் என்று சொன்னால் நம்மை விட துர்பாக்கியவான் யாரும் இல்லை என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாவுடைய பத்துஆவிற்கு, ரசூலுல்லாவுடைய துஆ நமக்கு எந்த அளவிற்கு ஒரு பாக்கியத்தை பெற்று தருமோ அதுபோல நீ நாசமா போங்கிற ரசூலுல்லாவுடைய பத்துஆவும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அடியை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால பாக்கியத்திற்குரியவர்கள் நாம் இந்த ரமலானை பாக்கியமிக்கதாக கருதி பாக்கியமான அமல்களை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கடந்த சில ஜும்ஆவிலும் கூட நாம் நினைவுபடுத்தி இருந்தோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அனைத்தும் ரப்பினுடைய கலாவை கொண்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான்ல நான் ஒரு குர்ஆன் ஓதுறேன், 2 ரக்காத்து தொழுகிறேன், ஒரு சதக்கா செய்றேன், ஒரு முஸ்லிமுக்கு நோன்பு திறப்பதற்கு அல்லது நோன்பு நோற்பதற்கு நாம் ஏதோ சில உணவு பொட்டலங்களை கொடுக்கிறோம் என்கிற எந்த சேவைகளாக இருந்தாலும் அது நம்மளுடைய சுய முயற்சி அல்ல, நம்முடைய சுய திட்டமிடுதல் அல்ல, அவை அனைத்தும் ரப்பு தீர்மானித்தது. எனவே நோன்பாளிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் 2 ரக்காத்து தொழுகிறேன், பாவங்களை விட்டு விலகி இருக்கிறேன், என்னால் முடிந்த நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறேன் ரமலானுடைய காலகட்டங்களில் என்று சொன்னால் பெருமானாருடைய வார்த்தை நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அல்லாஹ் யாரை சீதேவியாக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ சீதேவியான காரியங்களை நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை காய் நகர்த்தி கொண்டே இருப்பான். நாம இந்த ரமலானையும் கடந்த 11 மாதங்களைப் போல நான் அரட்டையடித்துத்தான் கழிப்பேன், செல்போன்கள்ல நான் கேம் விளையாடித்தான் என்னுடைய ரமலானுடைய நேரங்களை நான் போக்குவேன், சினிமா பார்த்துத்தான் போக்குவேன், செய்திகளை பார்த்துத்தான் போக்குவேன், என்னுடைய அன்றாட காலங்களை போலத்தான் இந்த ரமலானுடைய நேரமும் என்று நினைத்து நாம் நம்முடைய நோன்புகளை கழித்தோம் என்று சொன்னால் நாமே ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டியதுதான். அல்லாஹ் யாரை மூதேவியாக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டானோ அது போன்ற காரியங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொண்டிருப்பான் என்கிற அந்த பெருமானாருடைய வார்த்தையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானை முதலில் நாம் பாக்கியமாக கருத வேண்டும். ரமலானுடைய காலகட்டங்களில் செல்போனுடைய தொடர்புகளை எல்லாம் நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல குறிப்பாக பெண்களையும் இந்த ரமலானுடைய காலகட்டத்திற்காக நாம் தயார் செய்ய வேண்டும். வீடுகளில் டிவி மாதிரியான எல்லா விஷயங்களையும் இந்த 1 மாதம் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கும் நன்மையின் பால் நாம் அழைப்பு கொடுக்க வேண்டும். நன்மையான காரியங்களுக்கு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். நல்ல பல செய்திகளை வெளியிலே தொலை வருகிறோம், பயான்களில் கேட்கிறோம், அதை மனைவி மக்களுக்கு நாம் எத்தி வைக்க வேண்டும். அதை கொண்டு அவர்களுக்கு நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். சொர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு நாம் ஆர்வப்படுத்த வேண்டும். இவ்வாறு நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ரமலானும் சீர்திருத்தமாகும், நம்முடைய குடும்பத்தினுடைய ரமலானும் சீர்திருத்தமாகும். அல்லாஹ் பாக்கியமான இந்த ரமலானுக்கு ரையான் என்கிற உயர்ந்த சுவனத்தை நமக்கு பரிசாக ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போல அஸ்ஸௌமுலி வ அனா அஜ்ஸிஉ பிஹி, ரமலான்
நோன்பு எனக்கு சொந்தமானது, நானே அதற்கு கூலியாக நீங்கிற பெருமானாருடைய வார்த்தைக்கு இணங்க அல்லாஹ் நமக்கு கிடைத்து விடுவான். ஆனால் இந்த ரமலானையும் பாக்கியம் இல்லாமல் நாம் கழித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடங்களும் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தியதை போல் ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடங்களும், ரமலானுடைய லைலத்துல் கத்ர் போன்ற ஒவ்வொரு இரவுகளும் அது வார்த்தையால் சொல்ல முடியாத அளவிற்கு பாக்கியங்கள் நிறைந்தது. ஏராளமான உம்மத்துமார்களை விட பல்லாயிரக்கணக்கான அமல்களோடு ரப்பிடத்திலே போய் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சமூகத்திற்கு உருவாக்கி தரக்கூடிய நேரங்கள் அது. எனவே அதை நாம் பாழாக்கி விடாமல், நாம் அதை பாழாக்கி ரப்புக்கு முன்னால் போய் தலை குனிந்து நின்று விடாமல் இந்த ரமலானை கண்ணியப்படுத்துவோம். நிறைய நல்ல அமல்கள் செய்வோம். குறிப்பாக எல்லா பாவங்களை விட்டும் நாம் விலகி வாழ்வோம். எந்த நல்ல அமல்களும் செய்யலைன்னாலும் பரவாயில்ல, தூங்கியிருங்க. அப்படியும் ஒரு செய்தி உண்டு. ஒரு நோன்பாடியனுடைய தூக்கமும் கூட இபாதத் என்ற ஒரு செய்தி உண்டு. அதுக்காக தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. பாவம் செய்வதை விட தூங்கி விடுவது மேல். எனவே ரமலானுடைய காலகட்டங்களை நல்ல முறையிலே கழியுங்கள், அதற்கான திட்டங்களை வகுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா எல்லா ரமலான்களையும் கண்ணியப்படுத்திய நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் அவனுக்கு விருப்பமான வழியிலே கழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் மாற்றுவானாக. இந்த ரமலான் நம்மை விட்டும் கழிகிற போது மகஃபிரத்தை பெற்றவர்களாக, அவனுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக, நரகத்திலிருந்து விடுதலைகளை பெற்ற நன்மக்களாக, சீதேவிகளாக, சயீதுகளாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.